நீ எகிரி குதிச்சா கூட அபார்ட் ஆகாது. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னன்னா வீனஸ் வில்லியம்ஸ்லாம் 3 மாசமா இருக்கும்போது ஒலிம்பிக் அத்தனை ரவுண்ட் விளையாடி ஒலிம்பிக்கே ஜெயிச்சாங்க. ஏன் உனக்கு எது ஆக போகுது? இந்த பயம் தான் பிரச்சனை. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடு. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ன்றது கரு வந்து கர்ப்பப்பையில பிடிக்கும் போது சிலருக்கு 1 drop 2 drop ப்ளீட் ஆகும். குழி நிரம்பி படுதுன்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை பயப்பட வேண்டாம். அண்ட் வந்து இன்னைக்கு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் ஆகி 3 years அது வந்து மாசமானாங்க. ஆனால் டியூப்ல மாசமே ஒரு சைட் டியூப் எடுத்துட்டாங்க. ஒரு சைட் டியூப் தான் இருக்கு. அதில் வந்துட்டு நல்லபடியாக கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்போ வந்தீங்க? என்ன மாதம்? 19/5 போன வருஷம் 19/5/2025 வந்திருக்கீங்க. வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ மருந்து வாங்கல. அவருக்கு ஒரு தடவை கொடுத்துருக்கேன், அடுத்த தடவை எனக்கு மருந்து வேணும்னு அவர் வந்து வாங்கல. 2 தடவை 3 தடவை சும்மா சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவர் கவுண்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். இந்த இது வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் மிச்சபடி ப்ரொலாக்டின் கூட இருந்துச்சுடா, வேற ஒன்றுமே உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலராக கரெக்டாக மருந்து சாப்பிட்ருக்க. குட் குட், சூப்பர். எப்போ கடைசியா? 28/2/2026. பிரெக்னன்சி கார்டு பார்க்க சொல்லி. ஓகே, நான் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லி சொன்னீங்க. ஆகவே இல்லைன்னு. ஓ 28 ஓகே சரி. அம்மா இருங்க, நான் வந்து முதல்ல எப்பயும் வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன்னு சொல்லி பிரெக்னன்சி கடக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆரம்பிப்பேன்டா. ஆனா எனக்கு உடனே உங்ககிட்ட பேசணும்னு இருந்துச்சு. வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சு நசுக்கிட்டேன். எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சாப்பிட போலாம் நினைச்சேன். சரி, இந்த ஒரு பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு இது அதனாலதான் கையோட வலிச்சு விட்டுட்டேன். அவங்கள என்னன்னா அவங்கள வந்தாலே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பிடிக்காது. இது இன்னைக்கு அவங்களே முன்னாடி வந்தாங்க, நான் போறேன் விடு அப்படின்னு. இல்ல அவரு நீங்க அவர் ஹேர் ஸ்டைலு அவரோட தாடியெல்லாம் பார்த்தா ஹீரோ கணக்கா. பையன் பிறந்தானே சைடுல எல்லாம் கட்டிங் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? குழந்தை பிறந்த உடனே படிய சீவி இப்படி கூட்டிட்டு வரணும். இந்த சைட்ல கோடு போடுறது, டிசைன் போட்டு ஹேர் கட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி கூட்டிட்டு வரக்கூடாது. அவரு நீங்க அது கையில டாட்டு வேற போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? உடம்பு ஃபுல்லா. ஒய்ஃப் பேர் போட்டிருக்கீங்களா? ஓ, அப்பா அம்மா விட்டு தர மாட்டீங்க, ஒய்ஃபை விட்டு தர மாட்டீங்க. ஓகே, என்ன மாதிரி? நான் பாருங்க லெனின், இது வந்து இழுத்து பார்த்தா தான் லெனின் சார் மாதிரி தெரியும். நானும் டாட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது அப்புறம் லெனின் இங்க, அப்புறம் இது மேட்ச் பண்றதுக்கு நான் அஸ்வின் ஐஷு இங்கே போட்டேன். அஸ்வின் அக்ஷரா. ஓகே, நீங்க வந்து அடுத்து உங்க குழந்தையோட பாதத்தை போடுவீங்களா? எல்லாரும் அந்த குழந்தையோட பாதத்தை இங்க போடுவாங்க. நிச்சயம். சரி, கிளினிக் வந்தா அவருக்கு பிடிக்காதான். ஏன்னா இந்த கிளினிக் வந்தா எப்ப பார்த்தாலும் வெயிட் பண்ணணும், எப்பவுமே கடுப்பா வரான். இன்னைக்கு வந்து முதலா கிளம்பி வந்திருக்கிறான். ஏண்டா அதனால குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைச்சிட்டு நீ குழந்தைக்கு உமா கொடுத்துட்டு அப்புறம் உன் வீட்டுக்கார கையில கொடுறா. இந்த பிரெக்னன்சி காமிச்சு ஓகேடா. நான் கடவுள் வந்து என் மூலியமா எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் கொடுக்கணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். யூஸ்வலா எப்படி நிப்போ போஸ்னா அம்மா அவங்க கை அப்படியா? அது ஏன் பரவாயில்லையே ஹோமியோபதி சாப்பிட்டு மாசமா இருக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அது தொடர்ச்சியா ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால நீ தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டியப்பா அப்படின்னு சொல்லி. இல்ல ஆக்சுவலி வந்து ஹோமியோ வந்துட்டு சீக்கிரம் வேலை பார்க்காதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இவங்களே போன வருஷம் 5வது மாசத்துல சாப்பிட்டு இருக்கா தங்கம். உன் ஹஸ்பண்ட் வந்து உன் பேரு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சேவ் பண்ணிருக்காரு போன்ல. தெரியுமா உனக்கு அந்த விஷயம்? லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ்ல இது பயங்கரமான லவ்வா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்களா அதே மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. உங்க வீட்டுக்காரர் இன்னைக்குதான் சிரிச்சு பேசுறாருமா?
ஓகே, ரொம்ப சந்தோஷம்டா. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உனக்கு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும். உன் குழந்தை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வரணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எங்க வீட்டுக்காரங்க கூட பாருங்க, உங்களுக்கு முருகனோட நான் காடு காலையில 6 மணிக்கு காலைல அனுப்பிச்சிருக்காங்க. முருகனோட எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கீங்களா? ஆமா, காடு பக்கத்துல அந்த முருகன் போட்டோ இருக்கு. அவரு காலையில அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையிலயா? ஆனா இப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓ, முருகனோட போட்டோ அனுப்பியிருக்கீங்களா வாட்ஸ்அப்ல? ஆமாமா, ஓகே, எனக்கு அப்போ வாட்ஸ்அப் கிளினிக் குரூப்ல இருந்து அனுப்பியிருப்பாங்களே. அந்த 444 நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். ஓ, இன்னும் எனக்கு என்ன ஸ்டார் போட்டோ வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு அவங்க கூட காலைல எழுந்திரிச்சு எழுப்பி சொல்ல அனுப்பிட்டு சொன்னேன். பாரு, நானும் உன்னுடைய பிரெக்னன்சி கார்டை முருகன் காலில் வச்சிடுறேன். உனக்கு இது எதுக்கு இந்த இது பாரு. முருகா, நன்றி முருகா, நிறைய ஆசீர்வாதம் வரட்டும், நிறைய ஆசீர்வாதம் வரட்டும். வச்சுட்டேன்டா, முருகர் காலில் வச்சு உங்க வீட்டுக்காரர் கொடுத்து இந்த கை கொடுங்கப்பா. கங்க்ராட்ஸ், அப்பா ஆயிட்டீங்க. இந்தாங்க. ஓகே, தேங்க்யூடா, ஸ்வீட்டுக்கு தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் எனக்கு. நீ பயப்படாதடா, அந்த இம்ப்ளான்டேஷன் சும்மா ட்ராப்பா பிளட் படும். என்னன்னா ஸ்கேன்ல கரு வந்து கர்ப்பப்பையில தான் கரு இருக்கு, கரு வந்து துடிப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நீ பயப்பட தேவையில்லை, சரியா? ஓகேடா. லாஸ்ட் டைம் டியூப்ல இருந்து டியூப் எடுத்து ஒரு கஷ்டம், கன்சீவ் ஆயிட்டு ஹாப்பினஸ் கொண்டாடுறதுக்குள்ளேயே ஐயோ அது டியூப்ல இருக்கேன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி அது ஒரு வார்த்தை போன வாரம் நீங்க சொன்னீங்க, நான் நம்ப மாட்டேன், நீ மாசமா சொன்னாதே நான் இந்த மருந்து வேலை பார்த்தது நம்பவே நீ. அதுக்காகவே இன்னைக்கு நான் அவளை அனுப்பி விட்டுட்டேன். பாருங்க, நான் கன்சீவ் ஆயிட்டேன். அவங்க மருந்து உண்மையிலே பவர். தேங்க்யூடா. கடவுளோட பவர். உயிரை உருவாக்குறது கடவுள் கையில தான். நிச்சயமா இந்த பிரபஞ்சத்துல அடுத்து வர இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை காக்கிறதுக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்கும் 4 பேருக்கு உதவுற கைகளா இருக்கணும் அந்த குழந்தைன்னு நான் பிளஸ் பண்றேன். நான் சொல்றதெல்லாம் உன் குழந்தைக்கு அப்பப்ப ஆஷாமா சொல்லியிருக்காங்க. நீ வந்துட்டு 4 பேருக்கு உதவி பண்ற குழந்தையா இருப்ப, 4 பேரை வாழ வைப்ப, உன் கைகளால எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து ஒரு வள்ளலா இருப்பா. நிறைய வந்துட்டு வாழ வைக்கணும். நம்ம வாழ்றது பெருசுல, 4 பேரை வாழ வைக்கணும்ல, நிச்சயமா வாழ வைப்பாங்க இவங்க, சரியா? நீங்களே சொல்வீங்க உங்க குழந்தைக்கு ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு வயசா இருக்கும்ல, அந்த அம்மா நான் மாசமா இருக்கும் போதே சொல்லிச்சு அவங்க வந்து இப்படி இருப்பாங்க. அந்த எல்லா வார்த்தைகள் எல்லாம் நடக்கும். ஓகே, நீங்க நல்லா ரெடி ஆயிக்கோங்க. மடியை நிரப்பி வைக்கிறதுக்கு குழந்தை வந்து பிஸியா இருக்கணும். இப்ப போய் வகை வகையா சமைச்சு கொடுங்க. நல்லா இளநீ கொடுங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, நல்ல ஹீட்டு, நல்லா சமைச்சு கொடுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லுங்க, லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த டயட் இந்த டயட் சார்ட் ஃபுல்லா சாப்பிடணும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பிரெக்னன்சில என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றது இந்த டயட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்புவாங்க கிளினிக் வாட்ஸ்அப்ல இருந்து. அந்த வீடியோஸும் வாங்கிக்கோங்க. 280 நாள் மாசமா இருக்க போறாங்க. 280 செவ்வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை டெய்லி, அப்புறம் கருப்பு திராட்சை விதை உள்ளது. கருப்பு திராட்சை சாப்பிட்டா குழந்தை கருப்பாயின்னு நினைக்காதீங்க. அமெரிக்கா ஃபுல்லா வைன் தான் குடிக்கிறாங்க, வைன் தான் கலர் கொடுக்கும். செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா பேபி வந்து நல்ல மில்க் பால் கலர்ல பிறக்கும். நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இது அப்படின்னா இங்க விளையிற பழங்கள் எதுவுமே இறக்குமதி பண்ணது பதப்படுத்திருப்பாங்க, கெமிக்கல் போட்டிருப்பாங்கல்ல. நம்ம வீட்டுல இங்க விளையிறது கொய்யாக்காய் கொடுங்க நிறைய. பேரிக்கு ஆடி மாசத்துல கிடைக்கும். அப்புறம் நவாப்பழம் கிடைச்சிச்சுன்னா நவாப்பழம் சாப்பிட்டா மாசமா இருக்கவங்களுக்கு சக்கரை நோயும் வராது, பிறக்கிற குழந்தைக்கும் நல்ல ஹெல்த்தி, குழந்தையும் நல்லா கலரா பிறக்கும். கருப்பா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளை கருப்பா போயிடும். நிறைய பேர் பேரிச்சம்பழம் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. துபாய் ஃபுல்லா பேரிச்சம்பழம் தான். துபாயில யாரோ ஒருத்தவங்க கருப்பா இருக்காங்களா? கருப்பா இருக்கலாம் சாப்பிட்டா பிள்ளை கருப்பா போயிடும் நினைச்சுக்கிட்டு பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஜூஸ் ஃபுல்லா வைன் தான், கருப்பு திராட்சை தான் வைன் செய்வாங்க. பேரிச்சம்பழம் தான் எல்லா அரபு நாடுகள்லயும். அரபு நாடுல எந்த பொம்பளை கருப்பா இருக்கா? அது கருப்பாப்பெல்லாம் கிடையாது, சரிங்களா? நீங்க வந்து ஆனா நான் வந்துட்டு குங்குமப்பூ ரொம்ப ஹீட்டான குங்குமப்பூ தான் சாப்பிட வேணாம. அது எங்க அம்மா எனக்கு சாப்பிடவே இல்லையா, என் தம்பிக்கு சாப்பிட்டாங்க. என் தம்பி என் முடி கலர்ல இருப்பான். எங்க அம்மா எனக்கு புண்ணியவதி, நல்ல வேலை எனக்கு சாப்பிட மாட்டேன். ஆனா நான் நிறைய பார்த்துட்டேன், அது ஒரிஜினல் எல்லாம் சாப்பிட்டா அப்படி ஆகுங்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, அதுக்கு கொஞ்சம் கலர் குறையுது. மிச்சப்படி நல்லா தயிர், காய்கறி, கீரை, பழங்கள் டெய்லி காலையில் நைட்டு வந்து கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் படிக்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஹாப்பியா இருக்க சொல்லுங்க. இந்த 10 மாசமா அனுபவிச்சு குழந்தை பெற்றுக்கணும். ஆடு மாடு எல்லாமே குட்டி போடுது. என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம மேக் பண்றோம்? நம்ம குழந்தை வந்து உலகம் போற்றும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெஸ்ட்.
எனக்கு அப்புறம் வர 100 தலைமுறையே இந்த குழந்தை தான் ஜென்ரேஷனை கொண்டு போகுது. அப்போ இந்த கருவை நான் எப்படி உருவாக்கணும்? என் கர்ப்பத்தில் நல்ல மனநிலைமையில நல்ல உணவெடுத்து சந்தோஷமா சூப்பரா உருவாக்கணும். சும்மா ஏனோ தானோ மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு கை வலிக்குது, கால், எல்லாருக்கும் கை வலிக்கும், எல்லாருக்கும் இடுப்பு வலிக்கும், எல்லாருக்கும் வாந்தி வரும், எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் சந்தோஷமா எப்படி மாத்திக்கிறோம் சொல்லக்கூடாது. சும்மா எனக்கு இது வலிக்குது, அது முடியல, இது முடியல, வாந்தி வருது, சலிச்சுக்கிட்டு எரிச்சிடும் இல்லை, அதெல்லாம் அனுபவிக்கணும். சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பிள்ளை பெற்றுக்கணும். நீங்க மாசமா இருக்கும்போது எல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பாட்டுக்கு மாமியார் அங்க திட்டுறாங்க, நாங்க சமைச்சிட்டு இங்க போய் இது பண்ணி வீட்டை கூட்டி அப்படியே பெற்றிருப்பீங்க. ஆனா எங்களுக்கு இப்ப எல்லாம் சொல்லித்தர நான் இருக்கேன்ல. நாங்கெல்லாம் எப்படின்னா அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் என் குழந்தையோட பேசி அதோட விளையாடி அனுபவிச்சு பெற்றுக்கணும். பிறந்ததுக்கு அப்புறம் 3 வயசு வரைக்கும் போன் டிவி காமிக்காம வளர்க்கணும். எல்லாம் மட்டும் பிறந்தானே பிள்ளைக்கு போனை கொடுத்துடக்கூடாது. பண்ண மாட்டேங்குது. நீங்க என்ன நீங்க எனக்கு உங்க மேல முழு சந்தேகமா இருக்கு. இந்த முடியெல்லாம் புள்ளிங்கோ கட்டிங் மாதிரி இப்படி வச்சிருக்காரு, இங்க ஏதோ தாடியுமே வச்சிருக்காரு, இந்த பக்கம் சைட்ல கோடெல்லாம் போடுவீங்களா உங்க குழந்தை தலையில? நான் வீடியோ போடுவேன் இல்ல, குழந்தை பிறந்தப்பறம் தூக்கிட்டு வரும்போது நான் நீங்க எப்படி வரீங்கன்னு நான் பாக்குறேன். நான்வெஜ்ல முட்டை இந்த மாதிரி பிராய்லர் வேணாம், நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை வீட்டுல கோழி வளர்த்தா கொடுங்க. சப்போஸ் இதுனாலும் நாட்டுக்கோழி கொடுங்க. மீன் கொடுக்கலாம், குழம்பு மீன் டெய்லியுமே 2 பீஸ் மீன் கொடுத்தா குழந்தை ஸ்கின்லாம் நல்லா ஷைனிங்கா வரும். மிச்சப்படி எல்லா காய்கறிகள் கொடுக்கலாம். டெய்லி ஒரு கீரை, ஒரு காய், ஒரு ஆப்பிள், பாதி பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு ஏபிசி ஜூஸ். கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளைய வேரோட சரி பண்ற சக்தி கருவேப்பிலைக்கு இருக்கு. டெய்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அந்த ஏபிசி ஜூஸ் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஜெனட்டிக் டிசீஸ்லாம் வராதுன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து ஒரு நம்பிக்கை. அதனால நானும் அதை சொல்வேன். அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா அந்த புது ஜீன் வரும்லாம் சொல்றாங்க. இது வந்துட்டு காலங்காலமா பாட்டி வைத்தியத்துல சொன்னது. ஸோ அதுவும் கொடுங்க. இப்போ இதுல லைட்டா இதய துடிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம்மா, இப்பதானே ஃபிளிக்கரிங் ஹார்ட் பீட். ஏன்னா 6 வாரம் தானே ஆகுது. இப்பதான் கருவே கர்ப்பப்பைக்குள்ள உட்காந்துருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், ஏற்கனவே பாப்பா டியூப்ல மாசமாயி ஒரு டியூப் எடுத்தனால டியூப்ல குழந்தை இருக்கா கர்ப்பப்பையில இருக்கான்றத செக் பண்ணும். குழந்தை கர்ப்பப்பையில இருக்கு, சந்தோஷம், அவள் தான் முடிஞ்சிச்சு. இனி துடிப்பெல்லாம் வந்துடும். அது கலங்கு மாதிரி ஸ்ட்ராங்கா பிறக்கும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க நல்லா ஹாப்பியா இருங்க. பயம்னா வியாதி, பயப்படக்கூடாது. பிரெக்னன்சில பயப்படவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சஸ்டைன் இன்ஜெக்ஷன் வந்து அபார்ஷன் ஆகாம இருக்க போடுவாங்க. இது போட்டுக்கோங்க. நீங்க ஹோமியோ மெடிசனோட எல்லா அலோபதி மருந்து எடுக்கலாம், செக்அப் போய்க்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபைப்ராய்டு சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறதுனால அபார்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, குழந்தை வளர வளர கட்டி வளர்ந்துச்சுன்னா குழந்தை கால் கை மடங்கி இப்படி வச்சுட்டு இல்லாம இருக்கிறதுக்கு, கரு நல்லா வளர, 5ஆம் மாசம் மூளை வளர்ச்சிக்கு இது மட்டும் நான் ஹோமியோல கொடுப்பேன். அதே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப ப்ளீடிங் ஆகாம இருக்க, அபார்ட் ஆகாம இருக்க, நான் ஹோமியோல மருந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்ப பழைய மெடிசன் நான் கொடுத்தது நீங்க ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணல, அது கொஞ்சோண்டு இருக்கு, அது தேவையில்லை. இனிமே நீங்க ஒரு 15 நாள் அப்படி மருந்து இருக்குன்னா ஸ்டாப்லெட்ஸ் தனியா வச்சிருங்க. இந்த குழந்தைக்கு 1.5 வயசு இருக்குமா அடுத்து சாப்பிட்டா அதுலயே அடுத்த குழந்தை மாசம் வேணும். ஆனா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நீங்க வீட்டுல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க, குழந்தைக்கு 1 வயசு ஆகுதுல அடுத்த மாசமே நிப்பீங்க. என்கிட்ட கன்சீவ் வர எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. 1 வருஷம் மறுபுல வந்தாலும் பரவாயில்ல. மாமியார் பயங்கர வேகமா பரவாயில்ல, 3 வருஷம் அடுத்தது லைனா அவங்க பெத்து கொடுத்தாலும் நான் வளர்த்துக்கிறேன் அம்மா சொல்லிட்டாங்கப்பா. நீ பெத்து கொடுப்பியாங்க, பிரச்சனை இல்லையா? சரி, ஓகே. என்ன பிரச்சனையோ நம்ம சரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த தடவை இந்த குழந்தை பிறந்தோடனே அடுத்த தடவைக்கு அவங்களுக்கு பெரிய வைத்தியம் தேவைப்படாது, இயற்கையாவே மாசமாயிடும். லவ் யூ ஆல். நன்றி.